ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலையும் தின தியானம் என்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு அன்புடன் நான் வரவேற்கிறேன். தினம் ஒரு வேத தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம். நாம் எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சரீர பிரகாரமான விஷயத்திலையும் தேசத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்மளால் சாட்சி ஆய்நிலை நிற்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் மத்தேயு எழுதின புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் முதல் 7வது அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தினுடைய காரியங்கள் அதில் அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் அதில் அதிகமாய் 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் அது ஒரு 20 விதமான உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன 20 விதமான போதனைகள் அதில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் தன்னுடைய உபதேசத்தில் அதிகமான காரியங்கள், சாராம்சங்கள் அதையும் பிரிக்கலாம். பொதுவான கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போமானால் குறைந்தது 20 போதனைகள் அதில் இருக்கிறது. நான் ஆராய்ந்து பார்த்த விதத்தில் 20 தலைப்புகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் நாம் 5வது அதிகாரத்தை நாம் மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். 5வது அதிகாரம் 1 முதல் அதனுடைய 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம், ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரங்கள் என்று சொல்லலாம். மலையாளத்திலே பார்ப்போமானால் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆண்டவரே வியக்கத்தக்க ஒரு நபர்கள். தானியேலை கர்த்தர் பார்த்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற அந்த சாட்சியை அவன் பெற்றான். ஏனோக் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற அந்த சாட்சியை அவன் பெற்றான். ஆபேலை குறித்து கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார் அவனிடத்தில். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் யார் என்று நம்ம அந்த அநேகருக்கு அது மனப்பாடமாகவே தெரியும். ஆனால் அதை குறித்ததான தியான ஞான அர்த்தங்கள் தெரியுமா என்பது கேள்விக்குறிதான். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். ஞான அர்த்தம் உள்ளவைகள். நம்முடைய வேதம் நமக்கு ஞான அர்த்தத்தை என்ன சொல்லி தருகிறது என்று நாம் ஆராய வேண்டும். அதுக்கு பேர் தான் தியானம். அதில் அநேகருக்கு இந்த பாக்கியவான்களை குறித்து ரொம்ப மனப்பாடெல்லாம் தெரியும். ஆனால் அதனுடைய ஞான அர்த்தத்துக்கு ஏற்றவாறு நாம் நடப்போமானால் அது மிகுந்த பயன் உள்ளதாக இருக்கும். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதை நான் ஆவியிலே எளிமை என்றால் என்ன? ஆவியிலே எளிமை. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது என்று இயேசு சீசர்களோடு சொல்லிக் கொடுக்கிறார் கெத்செமனே தோட்டத்தில். அப்ப அந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், இந்த ஆவிக்குரிய விஷயத்திலே கூட ஆவியிலே கர்த்தர் தந்த அந்த தீபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியர் புஸ்தகத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
நான் சகலத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் இருந்து பார்க்கும்போது, ஆகிலும் 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல், பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுவும் அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்பொழுது நான் மரித்தோரது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் ஆவியிலே, ஆவிக்குரிய காரியங்கள் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கர்ச்சைகளை கொண்டு போய், தன் உருமாறுகளை கொண்டு போய் வியாதி உள்ளவர்கள் மேல் போய் போட்டால் அந்த வியாதி அவனுக்கு சுகமாகிவிடும். அப்பேற்பட்ட கிருபை அவனுக்குள் இருந்தது. விசுவாசத்தோடு லிசித்திரா பட்டணத்தில் உபதேசத்தை ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்கிறான். மேல் மாடியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஐதிக் கீழே விழுந்து மரிக்கிறான். அவனை உயிரோடு எழுந்து இருக்க பண்ணுகிறான். பிசாசு இவனை புகழ்கிறது, அந்த பிசாசு இவன் விரட்டுகிறான். இப்பேற்பட்ட கிருபைகள் அவனுக்குள் இருக்கிறது. விச சந்து கையிலே கடித்து தொங்குகிறது. மரித்து போவான் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் இவன் உயிரோடு இருக்கிறான். இவ்வளவு பெரிய கிருபை உள்ள பாத்திரம். ஆனால் அவன் சொல்லுகிறான் பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறான். இப்பேற்பட்ட கிருபை உள்ள பாத்திரமா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், பாவிகள் எல்லாம் நான் பிரதான பாவி, பாவிகள் எல்லாம் நான் பிரதான பாவி என்று அவன் சொல்லுகிறான். அகால பாவி என்று சொல்லுகிறான். பிள்ளைகளே, அந்த ஆவியில எளிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறதா? விசுவாச குடும்பமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆவியின் எளிமை. இயேசு மற்ற 8வது அதிகாரத்திலே பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக சுகத்தை கேட்க 2 பேரை அனுப்புகிறான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னபோது இயேசுவினுடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள், போக நீர் செய்கிற தயைக்கு அவன் பாத்திரமாக இருக்கிறான் என்று சொன்னபோது இயேசு போகிறார். போகும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் தகுதி அல்ல, அவரை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு அதிகாரம் கீழ்பட்டு இருக்கிறது, அதிகாரம் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஆனால் இயேசுவினுடைய அந்த ஒரு வார்த்தை சொல். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அவன் விசுவாசத்தின் வீடு அந்த வேலைக்காரன் சுகமாக இருந்தான். எத்தனை பேர் உங்க வேலைக்காரனுக்காக நீங்க பிரயாசப்படுவீங்க? அதான் ஆவியின் எளிமை. உங்க நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஒரு வேலைக்காரன் சுகமாகிறதற்கு அவன் எடுக்கிற அந்த பிரயாசத்தை பாருங்க. ஆவியில எளிமை. இன்றைக்கு நம்ம ஊழியத்துல அந்த ஆவியின் எளிமை இருக்கிறதா?
நம்ம விசுவாச குடும்பமான நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியில எளிமை இருக்கிறதா? வஸ்திரத்தை நான் சொல்லல, ஆவியில எளிமை. The poor of spirit, ஆவியில ஒரு ஏழையை போல. சாமுவேலை பார்த்து ஏலி சொன்னான், இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்டால் சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அடியேன் சொல்லும். நம்ம ஆவியில் அந்த எளிமை வருகிறதா? ஒரு அற்புதம் நடந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள ஆண்டவர் மண்பாண்டமான நம்மள ஆண்டவர் பயன்படுத்துறாரு, அதான் பெரிய விஷயம். ஆனாலும் மகிமை யாருக்கு போகிறது? யாருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம்? நம்ம ஊழியத்துல ஊழியம் செய்யற நமக்கு, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற நமக்கு, வாரந்தோறும் சபைக்கு வருகிற நமக்கு ஆவியிலே எளிமை இருக்கிறதா? ஆராய வேண்டிய ஒரு காரியம். ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இயேசு ஞானிகள் எதிர்பார்த்தார்கள் ராஜா அரண்மனையில இருப்பார் என்று. ஆனா என் இயேசு தொழுவத்திலே அவரை கிடத்தி இருந்தார். யாக்கோபு சொல்லுகிறான், ஏழ்மையாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யம் அடையும்படி அவர்கள் நிமித்தம் இயேசு தரித்திரர் ஆனாரே. ஆவியில எளிமை இருக்கிறதா? நம்ம ஊழியத்துல, நம்ம விசுவாச ஓட்டத்துல சொல்லுகிறான். பிலிப்பியர் 3:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்லல, நான் தேறினவன் சொல்ல முடியல. பிள்ளைகளே பிள்ளைகளே, ஆவியில நமக்கு எளிமை ரொம்ப அவசியம். இன்னும் நிறைய சொல்லணும், சொல்லிட்டே போகலாம். நம்ம வாழ்க்கையில் அந்த ஆவியில ஏழ்மை. ஒரு ஏழைனா என்ன பண்ணும்? இருக்கிறதுலே பயங்கரமான ஏழை யார்? தினக்கூலி வேலைக்கு போறோம். அதை விட ஏழை யார்? தர்மம் எடுக்கிறவங்க. அதை விட ஏழை யாரு? கை கால் முடியாம, கண் பார்வை இல்லாம, கை கால் இல்லாம, அவங்க எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டே உதவி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. 2 கையுமே இல்லை, 2 காலும் இல்லை, 2 கண்ணும் இல்லை. அவங்க எப்பவுமே ஆற்றால் ஒரு ஸ்டிக்கையாவது உதவிக்கு பயன்படுத்துவாங்க. அவன் தான் ஏழை. இதே மாரி ஆவில நமக்கு நம்ம ஏழ்மையா இருந்தாலும் எப்பவுமே ஏசப்பா எனக்கு அவரையே சார்ந்து வாழ்வோம், அவருடைய உதவியே நம்ம தேடுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த ஆவியில எளிமை இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே உதவிக்கு கேட்பாங்க. இந்த ஆவியில மேட்டிமை உள்ளவங்க ஆண்டவர் உதவி கேட்க மாட்டாங்க, பிரேயர் வாரியர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவரோடு கூட உறவு இல்லை. ஜெபக்குழுக்களை ஆயத்தப்படுத்தலாம் தேசத்திற்காக, திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்காக, தேசத்தை தேவன் அடிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு ஆத்துமாக்களை, திறப்பிலே நிற்கிறவர்களை ஆதாயம் செய்யலாம். ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவனுக்கு உறவு சரியா இருக்குமானால் அவனுக்கு பிரேயர் வாரியர் சப்போர்ட்லாம் தேவையில்லை. பின்னாலே வருகிறது இன்னொரு சம்பவம். பிரேயர் வாரியரை நான் குறை சொல்லவில்லை, தேசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா?
இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்றீங்களா? நேற்று ஒரு ஊழியக்காரரை சந்திக்க நேர்ந்தது. அவர் தன் வீடை காலி செய்தார். பல ஆண்டுகள் அங்கு வாடகை விட்டார். அப்பொழுது ஒரு சொல்லி கண்ணீர் வெடித்த ஒரு காரியம், நான் வச்சேன் பாஸ்டர் இந்த மரம். அழுகுறாரு. நான் சொன்னேன், சி, மரத்துக்காக அழுகுறீங்க, பொருளுக்காக அழுகுறீங்க, ஆத்துமாக்களுக்காக அழுங்க பாஸ்டர். இன்னைக்கு நம்ம எதற்காக நம்ம பிரேயர் வாரியர் ஆயத்தம் செய்கிறோம்? யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நீங்க எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீர்கள்? கர்த்தர் காவலாகில் காவலாளன் விழித்திருக்கிறது விருதா. பிரேயர் வாரியர் த பெஸ்ட் மினிஸ்ட்ரி. ஜெப ஊழியம் ஒரு சிறந்த ஊழியம், அதற்குள்ளே நான் வரவில்லை. ஆனால் எதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள்? நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பிதா அறிந்திருக்கிறார். எனவே அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை போட்டு உழப்பாதீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொன்னாரோ அதுக்காக பிரேயர் வாரியர் வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எதற்காக நிற்க சொன்னார்? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அதுக்கு தாங்க பிரேயர் வாரியர் தேவை. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனுஷன், அதுக்கு தாங்க பிரேயர் வாரியர் தேவை. தேசத்தில் இருக்கிற அருவருப்புகள் விலகும்படி பெருமூச்சு விட்டு அழுது செபிக்கிற, அதுக்கு பிரேயர் வாரியர் தேவை. ஆவியிலே எளிமை இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரையே சார்ந்து நிற்பாங்க. எப்படி ஒரு கண்ணு தெரியாதவன் கைகளும் ஐயா ஐயா ஒரு பிச்சை எடுக்கலாம் பாருங்க. கொச்சையான வார்த்தை, தர்மம் தர்மம், ஐயா ஐயா எனக்கு எதுவும் இல்லை, என்னால் முடியலை, வேலை செய்ய முடியல, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறான் பாருங்க, தர்மம் கேட்குறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தா அவன் எப்போ பார்த்தாலும் ஏசப்பா எப்பா 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 நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று. அதுதாங்க ஆவியில் எளிமை. அப்படிப்பட்டவன் பாக்கியவன். பரலோக ராஜ்யம் அவனுக்குரியது. அவன்தான் அப்படிப்பட்ட அந்த ஆவியில எளிமை. இந்த ஆவியில எளிமை இருக்கிறவங்க கர்த்தரை சார்ந்து வாழ்வாங்க. ஆவியில எளிமை இல்லாதவங்க ஆண்டவரை தவிர மீது எல்லாத்தையும் சார்ந்து வாழ்வாங்க. பிரச்சனை வரும்போது அது சிக்குண்டு வளராம உணரலாம் போயிடும். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை 30, 60, 100 பலன் தந்தது. 30, 60 உணர்வுள்ள ஒரு இருதயம், ஆவியில எளிமை உள்ளவர்கள். எப்படி ஒரு கண் இல்லாதவன் ஒரு ஸ்டிக்கர் சார்ந்து கொள்கிறான், ஒரு உதவியாளனுடைய உதவியை எதிர்பார்க்கிறான். ஆவியில எளிமை உள்ளவன் அப்படித்தான் இருப்பான். ஆவியில எளிமை ஏழையானவன், ஆவியில எளிமை உள்ளவன். ஆண்டவர் கைகால் இல்லாதவங்க தர்மம் எடுக்கிறவங்க எப்படி ஐயா கொடுங்கய்யான்னு சொல்றாங்களோ, எருசலேம் தேவ ஆலயத்திற்குள்ளே பேதுரும் யோவானும் வரும்போது அங்கே ஒருவன் தர்மம் எடுக்கிறவன் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து, அதுதாங்க ஆவியில எளிமை. அப்படிப்பட்ட ஒரு எளிமை. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன, இன்னைக்கு நான் என்ன பேசணும், இன்னைக்கு நான் எங்க போகணும், ஆண்டவரே சார்ந்து அவன் பாக்கியவாங்க. பரலோகத்துக்கும் அவனுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கும். உங்க ஊழியத்துக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்கா? உங்க சபைக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்குதா? விசுவாசிகளான உங்களுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்குதா? அவரை சார்ந்து கொண்டு பாருங்க. கர்த்தர் காவலாளன் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் உன்னை காக்கலன்னா எந்த பிரேயர் வாரியரும் உன்னை காக்க முடியாது.
கெர்சமேன் தோட்டத்தில் இயேசு சீசர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு. ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற சோதனை அடுத்து ரொம்ப பெரிய சோதனை வரப்போகுதுப்பா. அதற்காகத்தான் ஜெபம் பண்ண சொன்ன, சோதனைக்கு தப்புவித்துக் கொள்ளும்படி. எனக்காக ஜெபம் பண்ணுங்க நாங்கள் கேட்கல. ஏன்னா ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஒரு நெருங்கிய அந்த உறவு இருந்தது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ப்ரேயர் வாரியர் மினிஸ்ட்ரியை நான் பாராட்டுகிறேன். நோக்கம் என்ன? உங்களுக்காகவா தேசத்துக்காக? அப்போ ஆண்டவர் உங்களை பாதுகாக்கலையா? ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஏன் நீங்கள் ஆவியில் எளிமை விடுவங்களா மாதிரி? ஆண்டவரே, ஊழியத்தை விட உங்களுக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு தாங்கண்ணே முக்கியம். நீங்கள் நில்லுங்க, நீங்கள் நில்லுங்க. பிரேயர் வாரியர் எதற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? ஆண்டவர்கிட்ட ஆவியில் எளிமைனா ஒரு தர்மம் கேட்கிறவனை போல, ஒரு பார்வையில்லாமல் அற்றல் ஒரு ஸ்டிக்கையாவது சார்ந்து கொள்கிற அவனை போல, ஆண்டவரே ஏதாகிரும், இன்னைக்கு நான் என்ன செய்யும்? எனக்கு வேணாப்பா, இந்த தேசம் எனக்கு வேணும். ஏசு அழுதார் பாருங்க, பிதாவே நான் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுக்கு பேர் தான் ஆவியிலே எளிமை. இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். சவுலுடைய வஸ்திரத்தை தாவீது அறுத்து கொள்ளுகிறான். அறுக்கும் போது அவன் இருதயம் அங்கலாய்க்கிறது, அடித்து கொண்டதா. அதுக்கு பிறகுதாங்க ஆவியில எளிமை. ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் சொன்ன நேரம் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நேரம் போற்றலாம், அவனை தடுக்கிறான். அவன் தாங்க ஆவியில எளிமை உள்ளவன். எத்தனை விசுவாசிகளுக்குள்ள இன்னைக்கு பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது. எத்தனை ஊழியக்காரங்க இதுக்குள்ள பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியும்? விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்க ஊழியத்துல? நீங்க ஆவியில எளிமை உள்ளவர்களா? அவன் பாக்கியவான், பரலோக ராஜா அவர்களுடையது. அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏசப்பா சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துயரம் உண்டு, துன்பம் உண்டு. இயேசுக்காக இந்த பூமியில பாடுகளை சகிக்கிறவர் அவங்க பாக்கியவாங்க, அவங்க நிச்சயமா ஆறுதல் அடைவாங்க. வெளிப்படுத்த புஸ்தகத்துல என்னை அதிகமாய் தொடுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆறாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6 அதனுடைய 9வது வசனம். வெளிப்படுத்தல் 6 அதனுடைய 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ சந்நிதி நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். எப்படி மோசஸ் ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஆசாரிப்பு கூடத்துல பழிமுறைகளை சொன்னாரோ, அந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து கட்ட வேண்டும். அந்த பலிபீடத்துக்கு கீழே மரித்து போன பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. பலிபீடத்திற்கு கீழே இந்த பூமியில இயேசுக்காக ரத்த சாட்சி ஒருத்தங்க சாவுறாங்கன்னா, அவங்க பலிபீடத்தின் பரலோகத்துல நடக்கிறதே தரிசனமா இருந்தது. பலிபீடத்தின் கீழே இந்த ஆத்மாக்கள் இருக்கிறதா? நேற்று தினத்துல கூட நான் வாசித்தேன். மத்தேயு புஸ்தகம் அதனுடைய 10 அதனுடைய 28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவின் சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சரீரத்தை மட்டும் கொல்றவங்களுக்கு பயப்படாதுங்க. லூக்கா 14:14 இருக்குது. அப்ப அந்த ஆண்டவருக்காக துன்பங்களை
துயரங்களை சகித்த அந்த ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருக்கிறதா? என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 6 அதனுடைய 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ சந்நிதி நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரே, இது பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காலுமே இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அஞ்சியவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறையும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். இயேசு சொல்றாரு, மரணத்திற்கு முன்னே நான் எருசலேமிலே மரிக்க போகிறேன். அதே மாரி ஆண்டு சொல்றாரு, இன்னும் இயேசுக்காக மரிக்க வேண்டிய நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படின்னு பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற பரிசுத்தவான்கள் கதை சொல்லுங்க. இன்னும் இயேசுக்காக மரிக்க வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இயேசுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று பவுல் சொன்னது போல ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? எதை இழக்கிறோம் ஆண்டவருக்காக? நிறைய மிஷினரிகள் இந்தியாவில் சின்ன தன் பிள்ளைகளை அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்ய போனாங்க. அந்த தியாகம் எங்கே இப்பொழுது? அந்த நாட்களில் இந்தியாவுக்கு இந்த மிஷினரிகளாக அந்த சொத்துல விற்று இந்தியாவில் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த தியாகம் இன்றைக்கு ஊழியத்தில் எங்கே? விசுவாசிகள் வாழ்க்கையில் எங்கே? பிள்ளைகளை, இயேசுக்காக அந்த பூமியில் நம்ம துன்பத்தை சகிக்கும் போது துன்பத்தோடு கூட ஆசீர்வாதத்தை கத்த தருகிறேன் என்று மத்தேயு 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 16:29 வாசிக்கிறோம். ஆயத்தப்படுவோமா? நம்ம பாக்கியவான்கள் தானா? நம்மளை பார்த்து ஆண்டவர் பாக்கியவான் சொல்ல முடியுமா? மெச்சுக்கொள்ள முடியுமா? அடுத்து, சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியம். The keep silent the spirit. இயேசு பேசாமலே இருந்தார் பிளாத்துக்கு முன்ன. ஊரே அவரை குற்றவாளிங்குதுப்பா. கடைசியில் குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே ஒரு சில குற்றங்களை தேவாலயத்தை கட்டுவான் என்றும் மத ரீதியான காரியங்களை சொல்லலாம். ஆனால் இயேசு குற்றங்களை காதில் வாங்கிட்டு இவர்கள் இதெல்லாம் சொல்லுகிறார்களே, நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, அங்கும்போது இயேசு மௌனமாக இருந்தார். அதுக்கு பேர் தாங்க சாந்தம். அவங்கள ஒருத்தர் திட்டிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க ரியாக்ஷன்? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானஸ்நானத்தின் மூலம் கர்த்தருக்குள்ளே மரித்து விட்டேன். செத்தவனை எவனாவது பேசுனா அவன் எந்திரிச்சு சண்டை போடுவானா? பேசுகிறவனை பார்த்து போட மாட்டான்ல. ஆனால் நீங்கள் சண்டை போடுறீங்களா? பதிலுக்கு பதில் நீயா நானா பார்த்துடலான்னு சவால் விடுகிறீர்களே. நீங்கள் ஒரு நாள் ஞானஸ்நானத்தின் மூலம் மரித்தவர்கள் தானே. இப்பொழுது உங்களுடைய குணநலங்களை பார்த்தால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களே ஒழிய மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள் என்பது உண்மை. கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் என்று தானே ரோமர் 6வது அதிகாரத்திலே வருகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருக்குள்ளே மரித்திருந்தால் ஏசப்பா மௌனமா இருந்தாராம், பேசாம இருந்தாராம், காரி துப்புனாங்களாம். சிலுவையில இருந்து இறங்கி வான்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் மௌனமாவே இருந்தார். சாந்த குணம் நமக்குள்ள இருக்கிறதா? சகோதரர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, ஊழியக்காரன் மத்தியில நமக்குள்ள சாந்த குணம் இருக்கிறதா?
அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா? அடுத்து, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார். நீதியின் மேல் பசிதாகம். என்னப்பா அது நீதி? ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 6வது அதிகாரத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எது அவருடைய நீதி? இன்னைக்கு நம்ம எதற்காக தாகம் உள்ளவர்களை, எதற்கு வாஞ்சை நமக்குள்ளே அதிகம் இருக்கிறது? நீதி பரலோக ராஜ்யத்தை குறிச்சா, பூமியில் இருக்கிற விஷயங்களை குறிச்சா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு நேராக திரும்பணுங்கிற நோக்கத்திற்காக நீங்க பசிதாகமா இருக்கிறீங்களா? இல்ல மற்றவங்களை விட நான் பெஸ்டா இருக்கணுங்கிற அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? உங்க நீதி ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயத்துல நீங்க தாகம் உள்ளவங்களா இருக்கீங்களா? இயேசு எல்லாருமே எருசலேமை பார்த்தாங்க, ஆனா இயேசுவின் பார்வை வித்தியாசமா இருந்தது. அவர் எருசலேமை பார்க்கும்போது அவர் உள்ளம் உடைந்து அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, கொடுத்த அந்த நாட்களை நீ பயன்படுத்தி கொண்டால் நலமாயிருக்குமே. எத்தனை பேர் உங்க சமுதாயத்தை குறித்து அந்த நீதியான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கிறது? உங்க ஊழியத்தில் ஒரு நீதியான கண்ணோட்டம் இருக்கிறது. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னவர் தானே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம். யார் அந்த இரக்க குணம் உள்ளவன்? ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான், விலகி ஓடி விடுகிறான். ஆசாரியன் லேவியன் வருகிறான், விலகி ஓடி விடுகிறான். சமாரியன் சமுதாயம் அவனை மனிதனாய் பார்க்கவில்லை, ஆனால் அவனை எண்ணெய் பூசி காயங்களை கட்டி சத்திரத்தில் சேர்த்து எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னு சொல்ல, திரும்ப வரும்போது தருகிறேன் என்று சொல்லுகிற இந்த 3 பேரில் யார் பெரியவன்? நன்மை செய்தவனே. இரக்க குணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் நன்மை செய்கிறவன். நன்மை செய்கிறவன். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனது இருதயத்தில் சுத்தம், அது இன்சைட் டோர் உள்ளது. அதற்குள்ளே இருக்கிற ஒரு காரியத்தை நாம் ஒரு நாளும் பார்த்து விட முடியாது. நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது என்று வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குது என்று நமக்கு தெரியும். நம்ம நல்ல ஊழியக்காரன் தானா? நம்ம நல்ல விசுவாசி தானா? நம்ம நல்ல அம்மா தானா நம்ம பிள்ளைங்களுக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா தானா? இருதயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்க வாயின் வார்த்தையை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டர், தேவன் எதிர்பார்க்கிற அந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சீசர்களுக்குள்ளே பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், புறஜாதியில் இருமாப்பாய் இருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்குள் நீங்கள் அப்படி இருக்க ஆகாது. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், இன்சைட். மற்ற யாரு சொல்லுகிறது? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உன்னைக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உன் அந்தர வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸ்டேஜ்ல லைஃப் சூப்பரா தான் இருக்கும். பாட்டலாம் வார வாரம் சர்ச்சைக்கு ஒரு விசுவாசிங்க சூப்பரா தான் இருக்கிறாங்க. அந்நிய பாச பேசுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஏப்பா தேவ பிரசனம் இருக்குதோ இல்லையோ, முகம் ஃபுல்லா லிப்டிக்கும் பவுடர்லாம் இருக்குது. வெளித்தோற்றம், இன்சைட்
பிரேத கல்லறை, அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதாதாமே. பரிசேயர்களை கர்த்தர் திட்டமிட்டு சொல்லுகிற, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே நீ பார்க்கறதுக்கு பெஸ்டா தெரிஞ்சாலும் உள்ள நாத்தம் லைஃப்னு சொல்ற. இருதயத்துல சுத்தம் இருக்குதா? இருதயத்தின் நிறைவு தான் உன் வாய் பேசும். உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு உன் வாயின் வார்த்தையை வைத்து கண்டுபிடித்து விடலாமே. கர்த்தருக்கு முன்னமா உன் மனைவிக்கு கூட தெரியாது உன் இன்சைட், உன் புருஷனுக்கு தெரியாது உன் இன்சைட், உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, உன் பெற்றோருக்கு தெரியாது, உன் விசுவாசிகள் கொண்ட குறித்து தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்லன்னு சாமுவேல்ட்டு சொன்னார், இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் உன்னால சுத்தமா இருக்கிறன்னா உன்னை பார்த்து கர்த்தர் மெச்சிக்கொள்ளுகிற வார்த்தை தான் பாக்கியமா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஒரு தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். இயேசு கெர்சமேன் தோட்டத்தில் ஜெபித்த சம்பவத்தை யோவான் 17 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அந்த ஜெபம் அங்கு நடந்தது? இயேசு அதில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும். சமாதானம். யூதாசு தன்னை காட்டி கொடுக்க போறான்னு இயேசுக்கு தெரியுங்க. ஆனா கடைசி வரைக்கும் யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு அவர் சாகுற வரைக்கும் சொல்லல. ஏன்னா யூதாஸ் காட்டி கொடுக்க வரும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. இயேசு சொல்லல. எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, யூதாஸ் எங்கேயும் ஆண்டவர் அனுப்புறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவன் தான் எனக்கு காட்டி கொடுப்பான்னு சீசர் கூட சொல்லல. அவர் தாங்க பெஸ்ட் லீடர். மற்ற ஊழியக்காரங்களை கொஞ்சம் குறை பேசுறீங்களே. மற்ற பிள்ளைங்களை குறிச்சு கமாண்ட் பண்றீங்களே, உங்க பிள்ளைங்க குறிச்சு உங்களுக்கு தெரியுமா? சமாதானம் பண்ணுங்க. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலாய் இருக்கிறவன் எந்திரக்கலை கட்டி சமுத்திரத்தில் தள்ளுகிறது நலன்னு ஆண்டு சொன்ன. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். செய்யாத தப்புக்காக தண்டிக்கப்படுகிறையா? இயேசு கிறிஸ்து கூட செய்யாத தப்புக்கு தான் தண்டிக்கப்பட்டார். எபிரேயர் 12:2-3 சொல்லுகிறது. பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல இழப்புகள் வரும்போது அவரை நினைங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இயேசு தவறு செய்யாத காரியத்திற்கு தண்டிக்கப்பட்டார். பிள்ளைகளே, செய்யாத தவறுக்காக நீங்க நிந்தித்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்க பாக்கியவான்கள் என்று வேணும் சொல்லுங்க. இயேசு ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கவே சுத்தி பார்த்தது. இயேசு ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தது. சொந்த ஊருக்காரங்க கூட இயேசுவை விசுவாசிக்கல. அந்த பாரம் இருதயத்தில் இருக்கலாம். விசுவாசிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாமல் இருக்கலாம், சமுதாயம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், குடும்பங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இயேசுக்காக அந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. முடிவு பெருந்த நிலை நிறுங்க. பன்னிரெண்டாவது வருஷம் சொல்ல, உங்களுக்கு முன்னி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு உங்களுக்கு இருந்த நிலைமை இருந்தது. எனக்கு மட்டும்தான் எந்த பிரச்சனையும் வந்துருச்சுன்னு நினைக்காதுங்க. நிறைய பேருக்கு வந்தது, அவங்களால பொழைக்க முடியல. ஆனால் கர்த்தர் உங்களை தாங்கி கொள்ளக்கூடிய மேற்கொண்டு நிற்கக்கூடிய பலனை சத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்.
கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? மத்திய 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்று கோதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் இருக்கிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட the best vision, the best vision, தரிசனம் உள்ளவர்களை நிறைய பேர் கட்டலுக்கு கீழே எரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. மரக்காலுக்குள்ள எரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. அது அநேகருக்கு பிரயோஜனப்படலை. மகனே மகளே, எது பாஸ்டர் என் தரிசனத்தை மூடுகிற மரக்கால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? உங்க தரிசனத்தை மூடுகிற அந்த கட்டில் அடி எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்க தரிசனத்தை மரக்கால் போட்டு கட்டிலுக்கு அடி சில திருச்சபைகள் சில தரிசனத்தை வெளியில கொண்டு வராமல் பிரயோஜனத்தில் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்க வேண்டிய விளக்குகளை நிறைய திருச்சபைகள் நிறைய ஸ்தாபனங்கள் அதுக்கு மரக்காலா செயல்பட்டு மூடி வச்சிட்டு இருக்கு. காரணம் உலக பொருளாதாரம், உலக கவலை இவர்களை நெருக்கி ஏதோ சம்பளம் கிடைச்சா போதுன்னு உட்கார வச்சிட்டு. ஆனால் தரிசனம் பெற்றவர்கள், உண்மையான தரிசனம் பெற்றவர்களால் மரக்காலால் மூடி வைக்க முடியாது. அது விளக்கு தண்டு மேலதான் நிற்கும். அந்த விளக்கு தண்டு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. குத்து உலக மத்தியிலே நிலையெங்கு தரித்த பிறகு கையில நீ இருந்தா தான் பிரகாசிக்க முடியும். உன் தரிசனத்தை மூடி போடாது. கட்டில் கீழே வைப்பதற்கு இடம் கொடுக்காது. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், புசி நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னார். மகனே மகளே, திருச்சபையே, நீ எரிய வேண்டியவன். மரக்கால் உன்னை மூடக்கூடாது. கட்டிலடி உன்னை மூடக்கூடாது. ஸ்தாபனம் உன்னை சிறைப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு தந்த தரிசனம் அநேகருக்கு பிரயோஜனமானது. உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். நீ மரக்காலத்தில் போகக்கூடாது. நீ கட்டில் கடியில் இருக்கக்கூடாது. பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிறது, பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் தான் இருந்தாங்க. என்ன ஆச்சு? பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் தான் இருந்தாங்க. என்ன ஆச்சு அங்க? ரசிப்போமா? பவுலும் பர்னபாவும் நல்ல ஊழியம் தான் செஞ்சாங்க, எல்லா சீசர்களும் கூட சேர்ந்து. ஆனால் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆண்டவர் அழைச்ச ஊழியத்தை செய்றீங்களா? ஸ்தாபனம் கொடுத்த வேலையை செய்றீங்களா? வருமானத்துக்காக ஊழியம் செய்யறோமா? உலக கவலைகள் நிமித்தம் ஊழியம் செய்யறோமா? கர்த்தரை சார்ந்து உங்க தரிசனம் நிறைவேறிச்சா? உங்ககிட்ட எதை கொடுத்தாரு ஆண்டவர் அந்த கணக்கு உங்ககிட்ட தான் கேட்பார். அவன் புதைச்சி வச்சிட்டான். நீங்க மரக்காலுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கட்டில் கீழே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ரோமர் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது ரோமர் அதனுடைய
16வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 17வது வசனத்திலிருந்து நிறைய பேர் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறாங்களாம். அப்படிப்பட்டு அவங்க தன் தரிசனத்தை மறக்காலான ஸ்தாபனத்துக்குரிய கட்டளுக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டு ஏதோ அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும் நீங்கள். உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் நீங்கள். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? விளக்கு தண்டு மேலே இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க முடியுதா? உங்களை ரட்சித்தார் விசுவாசியே, உடன் ஊழியர்களாக இருக்கிற அன்பு நண்பர்களே, பாஸ்டர் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். பட் கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை உங்கள்கிட்ட தானே கணக்கேற்பார். மரக்காலுக்குள்ளே இருக்கிற கட்டிலுக்கு கீழே இருக்கிற நபர்கள் வெளியே வாருங்கள். உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளது. உங்கள் தரிசனம் என்ன? என் ஆண்டவர் ஒரு நாளும் மங்கி எறிகிற திரியை அணைத்து விட மாட்டார். எரிந்த நாணலை முறிந்து விட மாட்டார். அதை நிமிர வைக்கத்தான் மங்கி எரிகிற திரியை திருப்பி எரிய வைக்கத்தான் என் ஆண்டவர் அழைத்தார். மங்கி போன தரிசனம் எரிய ஒப்பு நிறைய விஷயங்கள். அப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.